தொடர்ந்து நீங்களே விசிகாவும் விமர்சனம் பண்ணிட்டு வந்தோம். நம்மளே பேசும்போது ரொம்ப இடத்துல வந்து நம்ம விமர்சனம் பண்ணிட்டு வந்தோம். அந்த வகையில நேத்து நீங்க வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்கீங்க. அதுல வந்து திருமாவர்கள் வந்து ரொம்ப பாராட்டின மணிக்கு போட்டு வச்சிருக்கீங்க. அது அது எப்படி நான் எடுத்துக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது தமிழ்நாட்டிற்கு மிக முக்கியமான ஒரு கட்சி. ம். ஒரு அரசியல் தலைவராக அண்ணன் திருமாவர்கள் தமிழ்நாட்டிற்கு மிக மிக தேவையான ஒரு தலைவர். நம்ம என்ன விமர்சனம் பண்றோம்? ம். அண்ணன் திருமாவர்களே இதை வந்து பேசியிருக்கலாமே, ஒரு கூட்டில் இருக்காருன்றதுக்காக ம். சிலவற்றில் அமைதியா போறார் என்றுதான் சொல்றோம். அதுக்காக சில பேர் நினைப்பானுங்க, இப்போ வந்து அண்ணன் திருமா விமர்சனம் பண்றோம் அப்படின்னா அது குறைந்தபட்ச விமர்சனம் தான், அண்ணன் பேசலாமேன்றதுக்காக ஒரு உரிமையின் அடிப்படையில் கேட்கறது தான். ஆனா சில பேர் என்ன கேட்கறானுங்கன்னா, திருமாவர்களை வந்து பிரதாப் வந்து இழிவா ஏன் பேச மாட்டான், ஏன் ரொம்ப மோசமா பேச மாட்டான். டே, நான் பேச மாட்டேன்டா. இவர்களுடைய அறிப்புக்கெல்லாம் நான் சொரிந்து கொள்ள முடியாது, சரிங்களா? நான் சொரியவும் முடியாது. அப்போ அண்ணன் திருமாவர்களை நம்ம விமர்சனம் வைக்கிறோம்னா அது குறைந்தபட்ச அரசியல் விமர்சனம், அவ்வளவுதான். அதுக்காக அண்ணன் திருமாவுடைய அரசியலை வெறுக்கணுன்ற அவசியம் ஒரு நாளும் ஏற்பட்டது கிடையாது. எனக்கு ஏற்படாது. ஏன்னு கேட்டா, நான் திரும்ப திரும்ப 100 முறை சொல்லுவேன், விசிகா என்ற கட்சியும் அண்ணன் திருமாவும் தமிழ்நாட்டிற்கு மிக 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 தேவையானவர்கள். அண்ணன் திருமாவளுடைய வருகைக்கு பிறகுதான் தமிழ்நாட்டில் ஒரு பரவலான பட்டியல் சமுதாய மக்களுக்கான அரசியல் அதிகாரம், அரசியல் அங்கீகாரம், அரசியல் பாதுகாப்பு இதெல்லாம் உருவாகி இருக்கு. 4 எம்எல்ஏ தானப்பா இருக்காங்க, இப்போதானப்பா 8 வாங்கியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். நானும் யோசனை பண்ணியிருக்கேன். எனக்கு என்ன கோவம்னா, அண்ணன் 15-20 வாங்கணுன்ற ஒரு கோவம் தான் எனக்கு. மற்றபடி அந்த படிப்படியா அவரிடத்துல இருந்து வளர்ந்து போறதுன்றது அதனுடைய பிராக்டிக்கலா நான் புரிஞ்சுக்கிறது. நான் இல்லாமலாம் இல்லை. நமக்கு ஒரு கோவம் இருக்கு. ஏன் அந்த கோவம்னா, ஒரு விருப்பம், ஆசை. ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தினுடைய சார்ந்த ஒரு கட்சி வந்து ஒரு 20 எம்எல்ஏ 15 எம்எல்ஏ உள்ள போறாங்கன்னா அதுதான் நாளை ஆட்சி அதிகாரத்துக்காக வழிவகுக்கின்றது என்னுடைய எண்ணம். அதை சில பேர் தவறா புரிஞ்சுக்கிட்டு என்ன விமர்சனம் மாட்டாங்க. அந்த விமர்சனம் எல்லாம் வந்து பொருட்படுத்துறது கிடையாதுதான். திருமாவுடைய அரசியலும் விசிகாவும் தமிழ்நாட்டுக்கு மிக மிக முக்கியமானது. இன்னும் சொல்ல போனா வெளிப்படையா நான் சொல்றேன், எனக்கு எந்த தயக்கமும் கிடையாது. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக தலைமை ஏற்பதற்கு இன்றைக்கு தகுதி உள்ள ஒரே நபர், மிக முக்கியமான நபர் அண்ணன் திருமா.